ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இறகு ஃபிசியோ என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது நலம் பேசும் நான் டாக்டர் சங்கரி தேவி. எஸ், ஒவ்வொரு வாரமும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திச்சுட்டு வர்றதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு கண்டிஷன் பார்க்கணும்னா மெட்டபாலிசம்னா என்ன? நிறைய பேர் இப்போ வந்து இந்த மெட்டபாலிசம் அப்படின்ற வார்த்தைகளை நார்மலாகவே நாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எஸ், வாட் இஸ் மெட்டபாலிசம்? மெட்டபாலிசம்ன்றது என்னென்னா நம்ம உடம்புல நடக்கிற ஒரு முக்கியமான ப்ராசஸ். அதாவது உடல் எரிபொருள் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடலில் நாம் சாப்பிட்ற உணவு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது பார்த்தீங்களா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை தான் நாம் வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓ, இப்படி கூட கன்வெர்ட் ஆகுமா? எஸ், நாம் எடுத்துக்கிற உணவுகள் அது மாதிரி கன்வெர்ட் ஆகும். அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். மெட்டபாலிசம் அப்படின்னாலே வந்து அதில் 2 டைப் ஆஃப் மெட்டபாலிசம் இருக்குது. ஒன்று வந்து கேட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எனபாலிசம்னு சொல்லுவாங்க. கேட்டபாலிசம் அப்படின்றது என்னென்னா, இட் பிரேக் டவுன் த ப்ராசஸ். இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம், சப்பாத்தி எடுத்துக்கிறோம், எல்லாமே வந்து குளுக்கோஸாக உடைச்சி அது வந்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். எஸ், அதே வந்து எனபாலிசம் அப்படின்றது என்னென்னா, இட்ஸ் அ பில்டிங் ப்ராசஸ். அதாவது அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு மசிலை நாம் வந்து பில்டப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, செல்ஸை ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாமே தான் வந்து எனபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன் மெட்டபாலிசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலோட எல்லா வேலைக்குமே வந்து மெட்டபாலிசம் தேவைங்க. நம்மளுடைய ஹார்ட் வந்து பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த மெட்டபாலிசம் தான் ட்ரைவ் பண்ணும். அடுத்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஈவன் வாக்கிங், ஒரு ஸ்லீப்பிங் கூட வந்து எல்லாத்துக்குமே இந்த மெட்டபாலிசம்னால தான் நடக்குமே. ஸோ ஒருவருக்கு வந்து மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேலரிஸ் வந்து அதிக அளவில் அவங்களுக்கு வந்து பேர்ன் ஆகும். எஸ், அப்போ பார்த்தோம்னா அவங்க ரொம்ப நல்லா ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஆனால் மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் வந்து கூடவே இருக்குங்க. எஸ், ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது? இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் தி மெட்டபாலிசம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 1 வந்து ஏஜ் ஃபேக்டர். வயது அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலாகவே சிலருக்கு வந்து ஸ்லோ டவுனாகவும் இருக்குது. அண்ட் மென்ஸுக்கு பார்த்தம்போது லேடிஸை விட மென்ஸ்க்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, மெட்டபாலிசம் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஹார்மோன்ஸில் தைராய்டு ஹார்மோன் வந்து அந்த இம்பேலன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு மெட்டபாலிசத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், நிச்சயமாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இர்ரெகுலராக வந்து மீல்ஸ் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாமே மெட்டபாலிசம் வந்து நமக்கு ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ், இது வந்து ப்ராப்பராக இல்லைன்னா கண்டிப்பாக நம்முடைய உடலுக்கு தேவையான இந்த மெட்டபாலிசத்தை வந்து நமக்கு வந்து அது சரியாகவே வச்சுக்க முடியாமல் மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஓகே, இது எல்லாமே இருக்குன்னா நம்ம எப்படி வந்து ஹவு டு மெயின்டைன் அவர் மெட்டபாலிசம்? ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாத்துக்குமே சொல்கிற அதே விஷயங்கள் தான் வருது. பட் ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்டாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் மெட்டபாலிசத்தை சரியாக வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் செய்யணும். உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கிளாஸஸே நான் தனியாகவே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு யோகா அண்ட் மெடிடேஷன். உங்கள் மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும். மனதை வந்து காமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்கும். ஸோ உங்கள் உடலில் எனர்ஜியும் நல்லாவே இருக்கும், உடலும் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவைனாலும் நீங்கள் வந்து யோகா கற்றுக்கணும்னாலும் நீங்கள் வந்து என்ன அணுகலாம். அடுத்து ப்ராப்பரான உணவு பழக்கத்தை கொண்டு வாங்க. சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கோங்க. அதுவும் சரியான அளவில் சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. பழங்களும் வெஜிடபிள்ஸும் நிறைய எடுத்துக்கிறது ரொம்பவே மெட்டபாலிசத்துக்கு நம்ம வந்து சரியாக வைத்துக்கொள்வதற்கு உதவும். அண்ட் அடிக்வேட் வாட்டர், நிறைய தண்ணி நல்லாவே குடிங்க. அண்டு இது தண்ணீரை பற்றின நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து கூட உங்களுக்கு எவ்வளோ உங்கள் வெயிட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் நீரை எடுத்துக்கலாம்.
அண்ட் ஸ்லீப்பிங் ப்ராசஸ், நல்லா தூங்குங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து செய்யும் பொழுது உங்கள் உடலில் மெட்டபாலிசம் சரியாக இருக்கும். ஸோ ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே எனர்ஜெட்டிக். இவ்வளோதாங்க இந்த வாரத்துக்கான கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு கமெண்ட் நல்லா இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் என்னை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பாய்.